பேரை பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எதிரியாக குறை சொல்லிகிட்டே இருப்பாங்கப்பா. அடுத்தவங்கள ஏதாவது ஒன்று வந்து அவங்கள குறை சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். குறை குறை குறை. இந்த அவங்க அதை பேசுனாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இது என்ன போட்டிருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கமெண்ட் அடிப்பாங்க, அவங்க பேச்சை கமெண்ட் அடிப்பாங்க, நடிப்பை கமெண்ட் அடிப்பாங்க, எத்த வேணுமாலும் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு அவங்களுக்கு தோணும், இவங்க என்ன ஏன் இப்படி கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு தோணும். நான் சட்டையே பண்ணதில்லை. கமெண்ட்டுங்கிறது எல்லாராலும் வந்து எப்போ இருக்குன்னா, தன்னால் முடியாமல் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு எனக்கு தோணும். கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கிறது வாட் இஸ் த பர்பஸ் இல்லையா? நம்ம எப்படி முன்னேறோம், நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு மட்டும் பார்க்கணும். அவன் தான் மனிதன். மனிதனுக்கு மட்டும் தான் நல்லது செய்யணும்ல கண்ணுங்களா. தான் செய்கிற செயலை மட்டுமே நினச்சி அதில் மட்டுமே விருதி அடையணும்னு நினச்ச ஒரு மனுஷன் செஞ்சான்னா அவன் சத்தியமாக முன்னேறுவான்னு அர்த்தம். அதுக்காக நான் குறை சொல்கிறேன், அதில் நான் வந்து ரொம்ப பிரமாதமாக வருவேன் அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியும் நல்லதுன்ட்டு இல்லையா? அடுத்தவங்க மனதை நம்ம புண்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லவர்களுங்கிற மரம். எந்த காரியத்துலேயும் யாராவது பார்த்து வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க, நல்லா இருக்கீங்களே, இதில் என்ன உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்கிற என்ன கஷ்டம், ஐயோ என்னம்மா இருக்குது சீப்பா அப்படின்னா சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா கண்ணுங்களா? யாரையுமே நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படி சொன்னால நஷ்டம் என்ன அதை நினைங்க. நல்ல வார்த்தைகளை பேசல என்ன நஷ்டம், சற்று அன்பை காட்டுறவங்களுக்கு என்ன நஷ்டம், ஒன்றுமே கிடையாது. அன்பான வார்த்தைகளை பேசுங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, யாரை பார்த்தா நான் அன்பான வார்த்தை சொல்கிறேன். நான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் கடைக்கு போயிருந்தேன், ஏதோ முக்கியமான இது வேண்டியவங்களுக்காக போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. நிஜமாவே ஜஸ்ட் லைக் ஒரு சாதாரணமான ஒரு மனிதி, அழகுன்னு அழகு. பக்கத்தில் போனேன்னால தாங்க முடியல. யூ லுக் ஸோ ஸ்வீட் மை டார்லிங், ரியலி மை சைல்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூம்மா அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னங்க கஷ்டம், என் மகவர் ஷோ இது என்ன போகிற வரவங்களெல்லாம் பார்த்து கேட்டுப்போ இதெல்லாம் தேவையா, உங்களுக்கு தேவையில்லை எனக்கு இது தேவைன்னு. ஸோ அப்ரிஷியேஷன் இஸ் த ஒன், எவரிபடி கேனாட் டூ தட் இல்லை. நான் என் பிள்ளைகளாக நினைக்கிறேன், இந்த உலகத்திற்கு அத்தனை பேரும் என்னுடைய மக்களே, நான் பெற்ற பிள்ளைகளே, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் இனிமேல் இல்லை. உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவனும் என்னுடைய குழந்தைகள். ஸோ அவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு வருத்தத்தை கொடுக்கும், அவங்க சந்தோஷப்பட்டாலும் அந்த சந்தோஷம் என்னை வந்து சேரும். இதுதான் என்னுடைய பாலிசி. நான் அப்படி தான் இருக்கிறேன், அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். பிகாஸ் ஸோ மெனி இயர்ஸ் பேக் ஐ காட் திஸ் ஐடியா, வி ஷுட் ஷோ அவர் லவ் டுவர்ட்ஸ் தேம். என் வீட்டில் இருக்க வேலைக்காரங்க கூட அப்பா அம்மாவா இப்படி இருக்க முடியாதே எல்லாராலையும்பாங்க. அப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து என்ன வேணும், ஒரு நம்பர் வேணும், 111. எனக்கு பர்த்டே 2 1 இருக்குது. ஒரு 1 நான் வாங்கிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட் ஆஃப் பர்த்டே 2 1 இருக்கும். ஸோ பி கேன் யாருக்கா 111 இருந்தால் அவங்க நிச்சயம் அந்த மாதிரி வாழறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் 3 1 சேர்த்துக்கோங்க. உடனே நாம் ஞாபகத்துக்கு வரும்ல, விஷ்ணு அப்படி தானே எல்லாத்தையும் பிரியமாக இருப்பார். ஓகே பாய், ஆல் த பெஸ்ட்.